இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி. தமிழ்நாட்டுல மாபெரும் அரசியல் ஆற்றலாக திகழ்ந்த எம்ஜிஆரை முதன்முறையாக சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைத்து அழைப்பு பார்த்த தொகுதி ஆலந்தூர் தொகுதி. இந்த தொகுதியில எம்ஜிஆர் 1967 மற்றும் 1971 ஆண்டுகள் என 2 முறை போட்டியிட்டு வெற்றி வாகையை சூடியிருந்தார். அவர் போட்டியிடும் போது ஆலந்தூர் தொகுதி பரங்கிமலை என்ற பெயரில் இருந்துச்சு. இந்த தொகுதி இதற்கு முன்னர் சைதாப்பேட்டை தொகுதியாக இருந்து பரங்கிமலை தொகுதியாக மாறி பிறகு ஆலந்தூர் தொகுதியாக உருவாக்கப்பட்டுச்சு. இந்த தொகுதி 1967 தொடங்கி 2021 ஆண்டு வரைக்கும் ஒரு இடைத்தேர்தல் உள்பட 14 முறை தேர்தல்களை சந்திச்சிருக்கு. இதுல திமுக 8 முறையும், அதிமுக 5 முறையும், தேமுதிக 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியில தலா 1 முறை வெற்றி பெற்றுள்ள அதிமுகவின் ப. வளர்மதி, தேமுதிக சார்பில் வென்ற பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆகியோர் தமிழ்நாடு அமைச்சரவையில அங்கம் வகித்தவர்கள். ஆலந்தூர் தொகுதியில பெரும்பாலானோர் ஆதி திராவிட மக்கள். அதற்கு பின் பிராமணர், யாதவர், வன்னியர், நாடார் போன்ற சமூகத்தினர் கணிசமான எண்ணிக்கையில இருக்காங்க. இவர்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறவங்களாகவும் இருக்காங்க. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பரவலாக அனைத்து பகுதிகளிலும் வசித்தாலும் ஆலந்தூர் பகுதியில மட்டும் இஸ்லாமியர்கள் அதிக அளவுல வசிச்சு வராங்க. இவர்கள் மட்டுமின்றி அண்மை காலமாக வட மாநிலத்தவர்களும் பரவலா வாழ்ந்து வராங்க. கடந்த தேர்தலில் திமுகவின் தாமு அன்பரசன் 1,17,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இவருக்கு அடுத்தபடியாக வந்த அதிமுகவின் ப. வளர்மதிக்கு 76,000 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தின் சரத்பாபுவுக்கு 21,000 வாக்குகளும் கிடைச்சிருந்தது. வரவிருக்கும் தேர்தலில் திமுகவில் தற்போதைய அமைச்சரான அன்பரசனுக்கு மீண்டும் சீட்டு கிடைப்பது உறுதினு பேசப்படுது. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி சீட்டு பெறுவதற்கான முயற்சியில இறங்கியிருக்காரு. அவ்வளவு வாக்குகள் பெறும், இவ்வளவு வாக்குகள் பெறும்னு பேசப்படக்கூடிய தாவேக்க எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தும்னு பாக்குறதுக்கு தேர்தல் வரைக்கும் பொறுத்துதான் ஆகணும். ஆலந்தூர் RTO அலுவலகம் அருகே அமைந்திருக்கக்கூடிய MLA அலுவலகத்துல பொதுமக்கள் தரும் மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து வருகிறார் தாமு அன்பரசன். இதே போன்று குன்றத்தூர் இல்லத்திலும் மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுத்து வருகிறார் அன்பரசன். தொகுதியில என்ன விசேஷம் நடந்தாலும் தவறாமல் ஆஜராகிவிடும் அன்பரசன் மாவட்ட செயலாளராகவும் இருப்பதனால கட்சி நிர்வாகிகளின் முழு ஆதரவு இருப்பதும் அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். தொகுதியில கணிசமாக இருக்கக்கூடிய பிராமணர்களின் வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கே செல்லும் அப்படின்றது இவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ். ஆனாலும் ஆதி திராவிடர்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர்களின் வாக்குகள் மற்றும் தாமோ அன்பரசனின் சொந்த செல்வாக்கு ஆகியவற்றினால ஆலந்தூர் தொகுதியில திமுகவே முன்னோடியா இருக்காங்க. இதுபோல தொகுதி நிலவரங்களுக்கும் 2026 தேர்தல் தொடர்பான தகவல்களுக்கும் ஃபயர்லைன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.